அன்புநேயர்களே, மற்றொரு உலக பரப்பில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம். ஏற்கனவே பங்களாதேஷில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கொல்வதற்காக வந்த CIA உளவு மிகப்பெரிய ஒரு அதிகாரி கொல்லப்பட்டார். யாரு கொண்டான் அது இன்னும் வரல. ஆனால் வேலையை பார்த்துட்டான், ரோகாரன் அவன் அமைக்கிட்டான் அடிச்சுட்டான். சரி, இப்ப என்னப்பா, முன்னாள் பிரதமர், பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் அவரது முன்னாள் உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை மா அதிபர் IGPக்கும் மரண தண்டனை விதித்து இன்று ஒரு தீர்ப்பளிப்பு அளித்துள்ளது பங்களாதேஷ் டாக்காவில் இருந்து நீதிமன்றம். மிகப்பெரிய பரபரப்பு செய்தி இல்லையா? சரி, நம்மெல்லாம் இந்த ஹசீனா அம்மானிய மறந்துட்டோம். ஹசீனா அம்மானி அந்த நாட்டுல நம்ம ஊர்ல அரகலை ஒன்று வந்துச்சு இல்லையா? அதே கூத்து, அதே கூட்டம், அதே பார்வை, அதே செயல். ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போய், இந்த பிரதமர் மாளிகைக்குள்ள போய் அவரோட பெட்ரூம் எல்லாம் படுத்தது, நாசமா எல்லாம் நம்ம பசங்க செஞ்ச மாதிரி தான். எல்லாம் நம்ம பசங்க, அதே பசங்க தான். பங்களாதேஷ் பசங்க, முஸ்லீம் பசங்க பார்த்த வேலை அது. இங்க நம்மள பெரும்பான்மை சிங்கள பசங்க பார்த்த வேலைய அங்கள பங்களாதேஷ் பசங்க பார்த்துட்டாங்க. அதற்கு இவ என்ன செஞ்சுக்கிறா? இவ தண்ட காவல்துறையையும் பயன்படுத்தி அந்த பசங்களை அரகல்ல போராட்டத்தை அடக்க போன மாதிரி அடக்க போய்க்கிறா அம்மணி. ஆனாலும் மக்கள் விடல. தொடர்ந்து போராட்டம், டாக்கா வரையும் தலைக்கு மேல் வெள்ளம் வந்ததால் அம்மணி அவசரமாக தன்னுடைய விமானப்படை ஒன்றை தூக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து பூந்தோடு தஞ்சம் பூந்து இருக்கிறாங்க. இந்தியா நிச்சயமா கேட்டாலும் கொடுக்காது. பலமுறை கேட்கிறாங்க, எங்கட தாப்பா சாப்பாடு இந்தியா கொடுக்காது. ஏனென்றால் ஒரு விடயம், நம்ம ஊர்ல வடகிழக்கு மாகாண ஒரே ஒரு முதலமைச்சர், இனி அது வரப்பொருளையே ஒரே ஒரு முதலமைச்சர், வடகிழக்கு இணைந்த மாகாண சபையின் வரராஜ பெருமாள் அவர்களும் இந்தியாவில் ஒரிசாவில கொண்டு வச்சு இந்த காவப்பாத்து வச்சிருந்தாங்க. மிக நீண்ட காலமாக புலிகள் பின்னடைவுக்கு பிறகு அல்லது புலிகளின் வீழ்ச்சிக்கு பிறகுதான் தற்பொழுது அவர் நாட்டுக்குள் வருகின்றார், போகின்றார். அவருக்கு இந்தியா குடியுரிமை கொடுத்திருக்கலாம், அது வேறு விடயம். அதே போன்றுதான் ஹசீனா அம்மனியும் பங்களாதேஷில் இருந்து இந்தியாவுக்குள்ள ஒழிச்சு கொண்டு இருக்கிறாக. இங்க இவன் கேட்கிறாக, கொடுக்க மாட்டாக. சரி, முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் அவரது முன்னாள் உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை மா அதிபருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இன்று டாக்கா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விசாரணையில் இருந்தவர்களில் முன்னாள் காவல்துறை தலைவர் அப்துல்லா அல் மாமூன் மட்டுமே தண்டனை நிறைவேற்றப்படும் போது ஆஜரான. மற்ற 2 பேரும் மிஸ்ஸிங். உள்துறை அமைச்சர் ஒழிச்சிட்டான். ஹசீனா அம்மானி பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பிரதமர் ஹசீனா அம்மானி மிஸ்ஸிங். ஆக இவங்க இல்லாமத்தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இவங்க இல்லாமத்தான் வழக்கம் போயிடுச்சு. 2 பேர் மிஸ்ஸிங். IGP நாட்டுக்குள்ள இருந்துக்காரு. அவரு நாட்டை விட்டு ஓடி இருக்கலாம். அவனே நீ ஒண்ணு தூக்கப்படுறான், பிரிங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ள தூக்கப்படுவாரா? எப்படியும் கழுத்தை வெட்டிடுவான், கழுத்துல கவுத்த போட்டுருவாங்க. ஷேக் ஹசீனா மீதான குற்றவாளி தீர்ப்பு இந்தியாவை ஒரு சிக்கலான சூழ்நிலையில் ஆழ்த்தியுள்ளதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கிறார். இப்போது என்ன நடக்க போகிறத கொஞ்சம் பார்த்துட்டு நாம செய்திக்குள்ள போகலாம். வங்கதேசம் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கிறார். தீப்பாயத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இதனால் டாக்கா அவரை நாடு கடத்த கோர தூண்டியது. இப்போதைக்கு ஹசீனாவின் தலைவிதி முற்றிலும் புதுடெல்லியின் அடுத்த நடவடிக்கையில் தங்கி இருக்கின்றது. ஆனால் என்னுடைய பார்வையில் ஒருபோதும் இந்தியா ஹசீனாவை டாக்காவுக்கு கொடுக்காது. போதுங்களா? 2024ஆம் ஆண்டு மாணவர் போராட்டங்களின் போது கடந்த ஆண்டில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து வங்கதேசம் தனது முன்னாள் தலைவருக்கு எதிராக மிக கடுமையான தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஆனால் ஆளுங்கட்சி ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளது. ஹசீனா வங்கதேசத்தில் இல்லை. அவர் ஒரு வருடத்துக்கு மேலாக இந்தியாவில் பாதுகாப்பாக வசித்து வருகிறாரே. அவரை கண்டித்த தீப்பாயத்தின் கைக்கு எட்டாத நிலையில். சரிதானே? டாக்கா அவரை நாடு கடத்த கோருவதாலும் இந்தியா அமைதியாக இருப்பதாலும் இப்போது கேள்வி கூர்மையாக காட்டில் தொங்கி வருகிறது. ஷேக் ஹசீனாவுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? அதை கொஞ்சம் பார்த்துதான் நாம் மற்ற போகலாமா? ஏனெனில் இதே அரகலை, அதாவது நாம என்ன சொல்ல போனா இதே அரகலை தான் முதலாவது இந்த ஆசியா கண்டத்தில் முதலாவது அரகலை இலங்கை தான் அரங்கேற்றினார்கள். அதன் பிற்பாடு வங்கதேசத்தில். அப்ப வங்கதேசத்துல முன்னாள் பிரதமருக்கு இப்படி ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தால் அந்த நம்ம நாட்டை நாசமாக்கியவனுக்கும் கொடுக்கணுமா இல்லையா? என்னங்கடா உங்களோட நியாயம்? என்னங்கடா உங்களோட ஆட்சி? இப்ப
அவரு போனாரு, ஊர் சுற்றினாரு, மாலத்தீவு போனாரு, சிங்கப்பூர் போனாரு, 2 வாரம் தான் நாட்டுக்குள்ள வந்திருக்காரு. நம்ம ஊரு உச்ச நீதிமன்றத்தும் அவரை கொண்டம் பண்ணி இருக்குது. இந்த நாட்டை நாசமாக்கினதுக்கு, நாட்டை பொருளாதார பின்னாடிக்கு இவங்க தான் காரணம். அப்ப யாராவது கையில் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு அப்போதைய கோட்டை இருக்கு, ஒரு எங்களுக்கு ஒரு இந்த சென்டென்ஸ் நாங்க கேட்டு போகலாமா இல்லையா? யார்டா கேட்க போறீங்க? எங்கிட்ட எல்லாம் காசு இல்லப்பா, காசு இருந்தா நாங்க அடிச்சிடும் கேட்பாங்களே. சுப்ரீம் கோர்ட்காரர்கள் கிட்டத்தட்ட நம்மள ஒரு 30 லட்சத்துக்கு காமிக்கிட்டுருவாங்க. நம்மகிட்ட இருக்கா? இருந்தா நிச்சயமா நான் எல்லாம் போடுவேன். அது நிச்சயமா போடலாம். டிசம்பர் 24 மாணவர் தலைமையிலான போராட்டங்கள் தனது 15 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததால் ஹசீனா புதுடில்லிக்கு தப்பிச் சென்றால் அவரை நாடு கடத்துமாறு இந்தியாவிடம் பங்களாதேச முறையான கோரிக்கையை சமர்ப்பித்திருந்தது. இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் பங்களாதேசத்துக்கு விஜயம் செய்த 2 வாரங்களுக்கு பிறகு இந்த கோரிக்கை வந்தது. இரு நாடுகளும் மேகங்களை துடைத்து ஆக்கப்பூர்வமான உறவுகளை தொடர நம்புவதாக கூறியிருக்கின்றது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி பொறுப்பேற்ற பங்களாதேச இடைக்கால அரசாங்கத்தின் தலைவரான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் முகமது யூனுஸ் இவர் எங்க நோபல் வாங்கின, என்னத்துக்கு நோபல் வாங்கின யாருக்குமே பெருசா தெரியல. எங்க ஒரு மூலையில ஒதுங்கி இருந்த ஒருத்தரை அமெரிக்கா கொண்டு வந்து ஒரு கை பொம்மையா கொண்டு வச்சுக்கிறாங்க. எங்க ஆப்கானிஸ்தான்ல வச்சிருந்தாங்க, ஈராக்கில் வச்சிருந்தாங்க. இப்படி அவங்களோட பொம்மை ஆட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. போராட்டக்காரர்கள் மற்றும் அவரது எதிரிகளுக்கு எதிரான குற்றங்களுக்காகவும் கடந்த 15 ஆண்டுகளாக அவர் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றங்களுக்காகவும் வங்கதேசம் ஹசீனாவை விசாரிக்கும் வகையில் அவரை இந்தியா திருப்பி அனுப்ப வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்து வருகின்றது யூனுஸ் அரசு. வங்கதேச அரசாங்கம் ஹசீனாவை நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக இங்கு திரும்ப பெற விரும்புவதாக கூறி இந்திய அரசாங்கத்திற்கு வாய்மொழியாக ஒரு குறிப்பை அனுப்பியுள்ளோம் என்றும் யூனுஸ் தெரிவித்திருக்கின்றார். ஜூலை மாதம் வங்கதேச இடைக்கால அரசாங்கம் ஹசீனாவை நாடு கடத்துவதற்கான முயற்சிகளை முறையாக தொடங்கியதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இடைக்கால நிர்வாகத்திற்கான வெளியுறவு ஆலோசகர் முகமது டோஹித் ஹுசைன் இந்திய அதிகாரிகளுக்கு முறையான கோரிக்கை அனுப்பப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளோம், தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் பின்தொடர்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்திய குடியரசு மனசாட்சியுடனும் தார்மீக தெளிவுடன் செயல்பட வேண்டும் என்றும் நாங்கள் இப்போது வலியுறுத்தி வருகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நீண்ட காலமாக ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்ற பங்களாதேஷின் சட்டபூர்வமான கோரிக்கையை இந்தியா நிறைவேற்ற மறுத்து வருகிறது என்று யூனிஸின் செய்தி தொடர்பாளர் ஜபியுல் குலாம் ஆலம் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பாங்காக்கில் நடந்த பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் தனது அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்துமாறு இந்தியா அவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் யூனிஸ் சுட்டிக்காட்டி இருந்தார். ஜனவரி 2013 ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்த போது இந்தியாவும் பங்களாதேசமும் நாடு கடத்தல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. தீர்ப்பு அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டதாக இருந்தால் நாடு கடத்தல் கோரிக்கை நிராகரிக்கப்படலாம் என்ற ஒப்பந்தம் தெளிவாக கூறுகிறது. இந்த வார்த்தையை ஹசீனா தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்து பயன்படுத்தி வருகின்றார் என்றும் யூனுஸ் குற்றம் சாட்டுகின்றார். ஒப்பந்தத்தின் பிரிவு அரசியல் குற்ற விலக்கு 6 படி பாரம்பரியம் நாடு கடத்துவது அரசியல் தன்மை கொண்ட குற்றமாக இருந்தால் மறுக்கப்படலாம். இருப்பினும் அதே ஒப்பந்தத்தில் குற்றங்களின் பட்டியல் அரசியல் தன்மை கொண்ட குற்றங்களாக கருதப்படக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் கொலை, ஆணவ கொலை அல்லது குற்றமற்ற கொலை, கொலைக்கு தூண்டுதல் ஆகியவை அடங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. பதவி நீக்கப்பட்ட பிரதமர் ஹசீனாவை நாடு கடத்த கோரி யூனிஸ் நிர்வாகம் இந்தியாவுக்கு முறையாக கடிதம் எழுதும் என்று பங்களாதேச சட்டம், நீதி மற்றும் நாடாளுமன்ற விவகார ஆலோசகர் அசிப் நசருல் தெரிவித்திருக்கின்றார். இன்று சர்வதேச குற்றங்களில் தான் மிகவும் திருப்தி அடைவதாக அவர் கூறினார். இன்று நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றும் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு இந்தியாவிற்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதுவோம் என்றும் இந்த படுகொலையை இந்தியா தொடர்ந்து தடுத்து வைத்தால் இது பங்களாதேசம் மற்றும் பங்களாதேச மக்களுக்கு எதிரான விரோத செயல் என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்று ஒரு விசாரணை நடந்துள்ளது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க நடத்தை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இங்கே இருக்கும் வரை விசாரணை முழுவேகத்தில் தொடரும் என்றும் நஸ்ருல் கூறியிருக்கின்றார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹசீனா இந்தியா வந்தடைந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஹசீனா மிக குறுகிய கால அறிவிப்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திடம் தற்போதைக்கு இந்தியா வர ஒப்புதல் கூறியதாக கூறியிருந்தார்.
அப்போது அவர் ஒரு குறுகிய காலம் தங்கிய பிறகு வெளியேறுவார் என்று ஊகிக்கப்பட்டது. ஆனால் ஒரு வருடம் கடந்தும் அதற்கு மேலாக ஹசீனா தொடர்ந்து இந்தியாவிலேயே தங்கியுள்ளார். முன்னாள் பிரதமர் ஹசீனா தங்கியிருப்பது குறித்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் குறுகிய அறிவிப்பில் இங்கு வந்ததாகவும் அவர் தொடர்ந்து இங்கேயே இருப்பதாகவும் நான் முன்பே கூறியிருந்தேன் என்றும் ரந்தீர் ஜெய்பால் செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளில் இந்தியாவிற்கும் பங்களாதேசத்திற்கும் இடையிலான உறவுகள் சிறந்த முறையில் இல்லை என்பதையும் பல சந்தர்ப்பங்களில் பலவீனமாக இருந்ததையும் நாம் கண்டு வருகின்றோம். ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரை அடுத்த அத்தியாயம் என்பது புதுடில்லியில் முற்றுமுழுதாக தங்கியுள்ளது சார்ந்துள்ளது என்றும் பங்களாதேசத்தின் நாடு கடத்தல் கோரிக்கையை வழங்க இந்தியா சட்ட மற்றும் ராஜதந்திர கருவிகளை கொண்டுள்ளது. ஆனால் மறுப்பதற்கு தெளிவான மற்றும் கனமான காரணங்களும் உள்ளன. நம்மள கருத்தா தீப்பாயத்தின் தீர்ப்பு ஒரு நேர்மையான பாரபட்சமற்ற நீதித்துறை செயல்முறையை பிரதிபலிக்கின்றதா என்பதையும் முன்னாள் அரசாங்க தலைவர் நாடு கடத்துவது அவரை துஷ்பிரயோகம் மேன்முறையீட்டு நியாயமற்ற விசாரணை அல்லது பிற மனித உரிமை அபாயங்களுக்கு ஆளாக்குமா என்பதையும் புதுடில்லிதான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் 2024 ஆகஸ்டில் நாட்டை விட்டு வெளியேறிலிருந்து இந்தியாவில் வசித்து வரும் ஹசீனாவை நாடு கடத்த பங்களாதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போது மற்றொரு நாடு கடத்தல் கோரிக்கையை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டாக்காவின் முந்தைய கோரிக்கைக்கு இந்தியா முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் இரு நாடுகளுக்கும் நாடு கடத்தல் ஒப்பந்தம் ஒன்று இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனால் ஹசீனா மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் இயல்புடையதாகவோ அல்லது நல்லெண்ணத்தில் செயல்பட்டதாகவோ கருதப்பட்டால் நாடு கடத்தல் கோரிக்கை இந்தியா மறுக்க முடியும். நிச்சயமாக இந்தியா நாடு கடத்த போவதில்லை. ஹசீனா அவர் எமது வடகிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பரராஜ பெருமாள் இருந்தது போன்று அவர் நீண்ட காலம் இருக்க முடியும் என்பதும் நாம் சொல்லுகின்றோம். ஆனால் ஒரு காலம் வரும். ஷேக் ஹசீனாவின் புதல்வர் ஒருவர் லண்டனில் வசித்து வருகின்றார். அவர் ஒரு நேரம் நிச்சயமாக அவர் அவாக் லீக் கட்சியின் மூலமாக அவர் தேர்தலில் குதிப்பார் என்பதை நாம் இங்கு ஒரு ஜாதகமாக சொல்லி வைப்போம். அவர் தனது பிரதமராக இருந்த போது இந்தியாவுடன் நெருங்கிய உறவுகளை வளர்த்துக் கொண்டார். ஹசீனாவை பங்களாதேசத்துக்கு அனுப்ப கூடாது என்ற அரசியல் உரிமைத்த கருத்தும் இந்தியாவில் உள்ளது. அதாவது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளும் ஹசீனா இந்தியாவிலே தங்கி இருக்கலாம் என்றும் அவர் பங்களாதேசத்துக்கு நாடு கடத்த கூடாது என்ற கருத்தும் இந்தியாவில் பரவலாக இருந்து வருகிறது. ஏனெனில் அவர் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடன் நேச உறவில் இருந்தார் என்பதும் அந்நிய நாட்டுடன் நேசமாக இருப்பதும் ஒரு பொருத்தமான விடயம் என்றும் நான் பார்ப்பேன். டெல்லியை பொறுத்தவரை பங்களாதேசம் ஒரு அண்டை நாடு மட்டுமல்ல, எல்லை பாதுகாப்புக்கு குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் இது மிகவும் முக்கியமானது என்பதால் அது மூலோபாய ரீதியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா ஒரு இறுக்கமான கைட்டில் நடப்பதை காணலாம். ஏனெனில் அவரை திருப்பி அனுப்ப மறுப்பது ஒரு ராஜதந்திர அவமதிப்பாக கருதப்படலாம் என்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் மோசமாக்கும் என்றும் ஒரு பார்வையும் இந்தியாவில் இருந்து வருகின்றது. 2020ஆம் ஆண்டு போராட்டங்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான அடக்குமுறை தொடர்பாக நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட செய்தியை தொடர்ந்து டாக்காவின் தெருக்களில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு வருகின்றது. தற்பொழுது இந்த செய்தி நாம் ரீட் பண்ணும் போது பங்களாதேசத்தின் டாக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை ஆர்வலர் ஜரீன் ஹக் இன்றைய தீர்ப்பில் ஷேக் ஹசீனாவுக்கு வழங்கப்பட்ட கடுமையான தண்டனை கடந்த ஆண்டு போராட்டங்கள் மீதான கொடூரமான ஒடுக்குமுறையின் போது கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த மக்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலை அளிக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கடுமையாக காயமடைந்து அதன் விளைவாக உடல் உறுப்புகளை இறந்தவர்களுடன் பணியாற்றுகின்றார். அவர்கள் ஷேக் ஹசீனாவை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் இந்த ஆர்வலர் கூறுகின்றார். ஷேக் ஹசீனா மற்றும் அவாமி லீக் மீதான கோபம் தணியவில்லை என்றும் நூற்றுக்கணக்கான மக்களின் கொலைகளுக்கு அவரும் அல்லது கட்சியும் மன்னிப்பு கேட்கவில்லை அல்லது எந்த வருத்தமும் காட்டவில்லை என்றும் ஹக் தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்களால் கட்சி ஏமாற்றப்பட்டுள்ளதை இது கடினமாக்குகிறது என்றும் அந்த ஆர்வலர் தெரிவித்திருக்கின்றார். ஹசீனாவின் தண்டனை கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து அமலுக்கு வருகிறது என்றும் அட்டர்னி ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற தீர்ப்பு சார்புடையது மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டது என்று ஷேக் ஹசீனா இன்று இந்தியாவிலிருந்து ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். டாக்கா நீதிமன்ற தீர்ப்பை ஒரு தலைப்பட்சமானது என்றும் மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் பங்களாதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஹசீனா அவர்கள் இன்று இந்தியாவுக்குள்ளிருந்து ஒரு ஊடகத்திற்கு தனது கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கின்றார்.
மரண தண்டனை என்பது இடைக்கால அரசாங்கத்தின் அவரது கட்சியான அவாமி லீக்கை ஒரு அரசியல் சக்தியாக ரத்து செய்வதற்கான பலி என்று அவரது தீர்ப்புக்கு பிறகு வெளியிட்ட 5 பக்க அறிக்கையில் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் நாடு கடத்தப்பட்ட ஹசீனா முன்னதாக இந்த விசாரணையை கேலி கூத்து என்றும் நக்கல் நையாண்டியும் பண்ணியிருக்கின்றார். மேலும் அவர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஹசீனா மறுத்து வருகின்றார். ஆதாரங்களை எடை போட்டு நியாயமாக சோதிக்கக்கூடிய ஒரு முறையான நீதிமன்றின் என் மீது சாட்டப்பட்டவர்களை எதிர்கொள்ள நான் பயப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் ஹேக்கில் உள்ள, அதாவது நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச நீதி ICCயில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இடைக்கால அரசாங்கத்தை ஹசீனா அவர்கள் சவாலுக்கு விட்டிருக்கின்றார். பங்களாதேசத்தின் தலைநகரான டாக்காவில் உள்ள ஒரு நீதிமன்றம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மனிதகுலத்துக்கு எதிரான பல்வேறு குற்றங்களில் குற்றவாளி என கண்டறிந்து கடந்த ஆண்டு அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களை கடுமையாக ஒடுக்கியதற்காக அவருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. அதிகாரத்தில் இருந்து கட்டாயப்படுத்தப்பட்டதிலிருந்து ஹசீனா இந்தியாவில் நாடு கடத்தப்பட்டதால் அவர் இல்லாத நிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து தீப்பாயத்தை ஒரு ஹங்காரு நீதிமன்றம் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். 2024ஆம் ஆண்டின் போராட்டங்கள் பல ஆண்டுகளாக அடக்குமுறை மற்றும் அதிருப்தியை அடக்கியதன் காரணமாக பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்ட அமைதியின்மையின் விளைவாக இருந்ததால் இந்த தீர்ப்பு பங்களாதேசத்துக்கு ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது என்றும் நாம் சொல்ல முடியும். இது இந்தியாவிற்கும் பங்களாதேசத்துக்கும் ஒரு ராஜதந்திர போராட்டத்தை ஏற்படுத்துகின்றதும் நாம் பார்க்கலாம். 2024 வாக்கில் ஆயிரக்கணக்கான விரும்பத்தக்க வேலைகள் பகுதியின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களின் வம்சாவளியின் அடிப்படையில் மக்களுக்கு வழங்கப்பட்டன. நடைமுறையில் அவர்கள் பெரும்பாலும் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது கட்சியின் அவாமி லீக்கின் ஆதரவாளர்களாக மட்டுமே இருந்தார்கள். அதிக வேலையின்மை விகிதத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் இளம் பட்டதாரிகளுக்கு ஒதுக்கீடு முறை தேசபக்திக்கான வெகுமதியாக இல்லாமல் பங்களாதேசத்தின் ஸ்தாபனத்திற்குள் உள்ள நட்புறவின் அடையாளமாக கருதப்பட தொடங்கியது. உலகின் மிகப்பெரிய ஆடை உற்பத்தியாளர்களின் ஒன்றான பங்களாதேசத்திற்கு அதன் பலவீனமான பொருளாதாரத்தை சரி செய்ய அதிக வெளிநாட்டு முதலீடு தேவை என்றும் வன்முறை மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை தொடரும் வரை அது நடக்காது என்றும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏராளமான மக்கள் எழுந்து ஆரவாரம் செய்தார்கள். குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பும் போது ஒரு சிறிய குழு அந்த அப்படியான ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு கிண்டலை அடுத்து செய்தார்கள். நீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி இருந்தவர்கள் நீதிமன்றத்தை அவமதிப்பதை அவமதிப்பது போன்று நடந்து கொள்ள கூடாது என்றும் கேட்டதற்கு சில வினாடிகள் முன்பு நீதிமன்றத்துக்குள் கைதட்டல் ஒலித்தது. இன்று டாக்காவில் இந்த விடயம் அரங்கேறி இருக்கின்றது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் அவரது முன்னாள் உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. இவருக்கு இந்த IGPக்கு மிக விரைவில் டாக்காவில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்பதையும் நாம் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, பங்களாதேசத்தில் நடந்த அதே கூத்து தான் இலங்கையிலே நடந்துச்சு. இப்ப பங்களாதேசத்துல எடுத்த உடனே ஒரு 1 இயர்க்குள்ளே நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர்ல 2.5 ஆண்டு காலமாக பொது நிதியை கையாடல், பொது நிதி ஊழலுக்கு உடந்தை, போதை வஸ்துக்கு உடந்தை ஆகப்பட்ட எல்லா கிரிமினல் குற்றச்சாட்டுக்கும் ஆளான ஒரு நாட்டின் தலைவருக்கு நீங்க தண்டனை கொடுக்கலாமா இல்லையா? இந்த ஆட்சி கொடுக்கலாமா இல்லையா? ஏற்கனவே இலங்கையின் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்திய, இலங்கை பொருளாதாரத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய, இலங்கையின் பொருளாதாரத்தை அலால பாலத்துக்கு கொண்டு சென்ற மஹிந்த அண்ட் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்கா இல்லையா? இந்த தீர்ப்பை யாராவது ஒரு கையில் எடுக்கலாமா இல்லையா? எடுத்தால் நிச்சயமாக இவருக்கும் இதே மாதிரி ஒரு மரண தண்டனை கொடுக்கலாம். எடுங்களா ஜெயிக்காரங்க. ஏப்பா சுப்ரீம் மீட்டர் இதை எடுத்து பண்ணுங்க. இலங்கையில இப்படியான ஒரு தீர்ப்பு இல்லை என்றால் இந்த JVPக்கு பிறகு வருகின்ற எந்த ஆட்சியாளனும் இதே அரங்கேற்றுவார்கள். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பயம், ஒரு அச்சம் வர வேண்டுமானால் இந்த தூக்கு தண்டனை இலங்கைக்குள்ளும் வர வேண்டும். வரணும் என்பதுதான் இந்த மக்களின் அவா. ஏனெனில் எந்த ஒரு அறிவியும் இல்லாம ராணுவத்தில் ஒரு சும்மா கோப்பில் தரத்தில் இருந்த ஒருத்தன் இந்த நாட்டை கொண்டு
அதாவது ஒரு ஈஸ்டர் குண்டு வெடிப்பை வெடிச்சு சிங்கள மக்களை முஸ்லிம் மக்களை விரோதிகளாக காட்டி அவன் ஆட்சிக்காக ஒரு குண்டை வெடிக்க வச்சு அதுல இருந்து முஸ்லிம் குழு ஒன்றை எடுத்து கொண்ட வச்சானே. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? எத்தனை உயிரை கொல்லப்பட்டிருக்கு இது நமக்கு தெரியும் தானே. ஒரு ஆதாரம் இல்லாம போகலாம், நீங்க விசாரணைக்க போகலாம். ஏன்னா எல்லோருக்கும் தெரியுமே. இந்த குண்டு வெடிச்ச உடனே நாங்க ஊடகத்துல சொல்லியிருந்தோம் இதுக்கு பின்னால ஒரு கை இருக்குண்டு. அந்த கை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு தீர்ப்பே இருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு தானே. அப்ப உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை இந்த அரசாங்கம் கையில் எடுக்கலாமா இல்லையா? என்னால் நல்ல ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசர் வந்திருக்கிறார். அவர் அழகாக திறமையாக செய்யக்கூடிய ஒருவர். யாராவது ஒரு சட்டவாதிகளும் யாராவது ஒருத்தர் ஒரு கட்சி கூடாகவும் இதை எடுத்து செல்ல முடியும். இப்படியான ஒரு தண்டனை கொடுக்கின்ற போதுதான் எதிர்காலமாவது இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் கடந்தாவது இந்த நாட்டில் ஒரு சுபிட்சமான ஆட்சியை மக்கள் அனுபவிக்க முடியும் என்பதையும் நாம் இங்கு ஆணித்தரமாக உறுதியாக கூற முடியும். எனவே சிங்கள தேசத்தில் ஒட்டுமொத்தமாக அறக்கலைகள் பாதிக்கப்பட்டவர்கள் சிங்கள வாலிபர்கள். எங்களுக்கு அதில் ஒன்றும் இல்லையே, நாங்க போகையும் இல்லையே. நான் அப்பவே சொன்னேனே, இந்த அறகல போராட்டத்துக்கு தமிழர்கள் முஸ்லிம்கள் போக கூடாது. யாருமே போகல. நாங்கள் மதிலில் ஏறிய பூனை போன்று அந்த காட்சியை நாங்கள் பார்த்து ரசித்தோம். எந்த மக்களால் வாக்களிக்கப்பட்டாரோ அந்த மக்களால் துரத்தப்பட்டார், நாடு கடத்தப்பட்டார், ஓடி ஒளித்தார். பயத்தில் ஒளித்தாரா இல்லையா? அத்தனை பேரும் மஹிந்தர் ஓடி ஒளித்தார், திருவண்ணாமலை பக்கம் கோட்டபாயர் ஓடி ஒளித்தார் நாட்டை விட்டு. அவர் இருந்திருந்தால் அன்று கொல்லப்பட்டிருப்பார் என்ற விடயமும் இப்போது வருகின்றது. எனவே எந்த சிங்கள மக்களால் வாக்களிக்கப்பட்டு எந்த சிங்கள மக்களால் ஓரங்காட்டப்பட்டு ஓட்டம் காட்டப்பட்டாரோ அவருக்கு ஒரு தண்டனையை ஹசீனாக்கு கொடுத்த மாதிரி கொடுங்க என்று இந்தியாவிலே ஒழிச்சு கொண்டு இருக்கிறார் ஹசீனா அம்மா. எல்லாம் அந்த மாணவர் போராட்டம் தான், ஜென்ஸ் போராட்டம் தான். இலங்கையில் அறக்கலை என்று சிங்கள மொழியில் சொல்லப்பட்டாலும் அதுவும் ஒரு ஜென்ஸ் போராட்டம் தான். ஆக உலகுக்கு முதலாக இந்த ஜென்ஸ் போராட்டத்தை அறிமுகம் செய்த நாடு ஆசியாவின் ஆச்சரியம் ஸ்ரீலங்கா. அதிலே பெருமைப்படலாம். இன்று எத்தனை தேசத்திற்கு இந்த ஜென்ஸ் போயிருக்குது, மொரோக்கோ பக்கமும் போயிருக்குது. நாம் இந்த செய்தி தந்திருக்கிறோம். எனவே ஷேக் ஹசீனாக்கு இன்று ஒரு மனதண்டனை விதித்தது போன்று இலங்கையின் கொடூர ஆட்சியாளர்களுக்கும் இந்த நாட்டை இந்த நாட்டை அல்லோல கல்லோலப்படுத்தி மக்களை ஒரு வறுமை கோட்டுக்குள் 3 நேரம் உணவு உண்ண முடியாத அளவுக்கு ஒரு வறுமை கோட்டுக்குள் கொண்டு சென்ற ஆட்சியாளர்களுக்கும் ஒரு மனதண்டனை கொடுக்கப்படும் வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டு முழு மக்களின் ஆசையாகவும் முடியும் என்பதையும் எங்கு திட்ட தெளிவாக நாம் கூறுகின்றோம். எனவே இந்த ஆட்சியில் ஒரு நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வா இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இங்கு முன்வைக்கின்றோம். அதாவது பதவி தராதரம் பாராது இந்த நாட்டை சீர்குலைத்த அயோக்கியர்களை கூண்டில் ஏற்ற வேண்டும் என்பதும் இந்த மக்களின் ஒரு நீண்ட கால ஆசை என்பதையும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். ஆர்நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.